நம்மோடு பேசுவதற்காக பாஜகவிலிருந்து பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். அதிமுகவோடு கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகமாக பேசப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு முழுமையான மறுப்பை தாவேகா தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? அதிகமாக பேசப்பட்ட நிலையிலங்க, அதிகமாக வதந்திகள் பரப்பப்பட்ட நிலைதான். இது எப்படி இந்த மாதிரி வதந்திகள் வருது என்று எனக்கு தெரியவில்லை. அரசியல்ல அடிப்படை பாலபாடம் கற்றவர்கள் கூட விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்குவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி தங்களை சுற்றி ஒளிவட்டம் சுத்துதுன்னு நினைத்து கொண்டு திரைப்படத்தில இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள், விஜய் மாதிரி நடிகர்கள்லாம் எடுத்தோடனே முதலமைச்சர் கனவுல தான் வருவாங்க. அதை நம்பிதான் தங்களது லட்சக்கணக்கான ரசிகர்கள் எங்களது நடிகர் ஹீரோ முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லி அவங்க கட்சியில வேலை செய்யறாங்க. நாளைக்கு தேர்தல் வந்த உடனே எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவோம்னு விஜய் பேசினார்னா விஜய் கட்சியே காலி, கூட்டாரம் காலி. எப்படி அவர் கூட்டணி வைக்க முடியும்? விஜய் தனது தலைமை ஏற்றுக்கொண்டு தான் முதலமைச்சராக ஒத்துக்கொள்கிற கட்சிகளோட கூட்டணி வைப்பாரு. அப்படி கட்சி தமிழ்நாட்டில் எது இருக்கு? அதிமுக விஜய் முதலமைச்சராகுவோம்னு எடப்பாடி பேசினார்னா ஏடிஎம்கே காலி. சீமான் விஜய் முதலமைச்சரா இருக்கட்டும் சொல்லி சீமான் பேசினார்னா நாம் தமிழர் காலி. பிஜேபிக்கு அப்படி ஒரு சிந்தனை தோன்ற வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் தேசிய கட்சி, நாங்கள் எப்படிப்பட்ட வன்முறையில் போவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். அப்போ விஜயோட கூட்டணி போறதுக்கு கட்சியே இல்லைங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு மட்டும்தான் விஜய் அறிவிச்சிருக்காரு. எந்த கட்சியுடனும் விஜய்க்கு கூட்டணி இல்லை என்பதுதான் அரசியல் யதார்த்தம். அவர் தனித்து விடப்படுவார். அவர் தனியா தான் இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதுல அவர் ஒரு பெரிய விலை கொடுப்பார். நன்றி திரு ராம ஸ்ரீனிவாசன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஆனந்தனுடைய இந்த விளக்கம் இது எந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது? தற்போதைய அவர்கள் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, 234 தொகுதிகளை கண்டெஸ்ட் பண்ணி அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான பலமும் இருக்கு, மக்கள் ஆதரவும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ட்டாங்க. அதை இன்னொரு முறை தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள் ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஊடகங்கள் அரசியல் பேர்ல சிலர் செய்கிற வெற்றுவா பிரச்சாரத்தின் வெளிப்பாடுதான் இன்னொரு தடவை நம்ம சொல்றதுக்கான தேவை ஏற்படுது. இல்ல, இப்போ நேரடியாக எந்த கட்சியினுடைய பெயரையுமே மாநாட்டின் போது திரு விஜய் குறிப்பிடல. ஆனா யார் பாஜகவை எதிர்த்து கருத்தை சொல்கிறார், திமுகவை எதிர்த்து கருத்தை சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய செய்திகள் இருந்தன. ஆனா அதிமுகவை எதிர்ப்பதாகவோ அல்லது அவர்களை அரசியல் எதிரியாக சொல்லும் விதமாக அவருடைய பேச்சு அமையவில்லை. இப்போ இந்த அறிக்கையிலும் கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் எதிரி என்று அதிமுகவை இதிலும் குறிப்பிடவில்லை அப்படின்னும் போதுதான் அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற யூகம் எழுகிறது. அப்படியான ஒரு விளக்கம் இந்த இதுலயும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேடம், ஒரே ஒரு லாஜிக் தான் மேடம். 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஒன்னு மதவாத அடிப்படையில செயல்படக்கூடிய பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. இங்க அவர்களுக்கு சளைக்காத இன்னொரு பாசிச அரசை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத திட்டங்களை இப்போ மேல்மா விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறாங்க. அப்ப அரசுல இருந்து வேங்கைவேலுக்கு ஆக்ஷன் எடுக்கல, கேஸ் சர்வே எடுக்கல. அப்படி மக்கள் பிரச்சனைகள் இருந்துதான் நம்ம ஒருத்தர் எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோ இருக்கு, தனிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் சிஏஆ இருக்கட்டும், ஒப்போவா இருக்கட்டும், மதவாத அடிப்படையில இருக்கு. நம்ம இதன் அடிப்படையில எல்லாம் எதுக்குமே தனிப்பட்ட விதத்துல யாரையுமே நம்ம பேசல. 2 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது, மக்களை பாதிக்கிறப்போ பேசுறதுதான் ஒரு எதிர்கட்சியின் குரல். வருங்கால தமிழக முதல்வரான தளபதி அவர்கள் மக்களின் குரலை தான் ஒலிக்கிறார்.